வந்து நம்ம மாங்காய் வறுக்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஹை கைஸ், மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் போய்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா மிளகா பொடி போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். வரமிளகா 2 முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்துக்கணும், நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். அதில் வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சாக நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு ரெடி. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக. கண்டிப்பாக வீட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பாய்.